மேங்கோ ஸ்ரீகாந்த் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. இப்போ நம்ம வந்து தயிர் எடுத்துக்கலாம். தயிர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உரம் ஊத்தின பிறகு நல்லா புளிக்காம ஒரு நல்ல மீடியம் ஸ்டேஜ்ல ஒரு தயிர் இருக்கும்ல. இப்போ நம்ம நைட்டு ஊத்தி வச்சோன்னா மிட் நைட்ல போய் பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப புளிக்காவும் கொஞ்சம் தண்ணி கலந்துருக்கலாம். அந்த மாதிரி தயிர் எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து ஃபில்டர் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு வெளியில வந்துடும். இப்போ இதுக்கு மேல ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு அந்த தயிர் வந்து அப்படியே கிடைக்கும். இப்போ நம்ம வந்து மிக்சி ஜார்ல வந்து நல்லா பழுத்த மாம்பழம் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி அந்த மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்சி ஜார்ல வந்து நம்ம மாம்பழத்தை சேர்த்துட்டு அதை வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு இந்த மாதிரி நல்ல அழகான ஜூஸ் ரெடி ஆயிரும். இப்போ இந்த ஜூஸ் கூட நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த தயிர் ½ நம்ம அந்த மாதிரி வெயிட் போட்டு வச்சிடணும். அப்பதான் நமக்கு இந்த மாதிரி தயிர் கிடைக்கும். இந்த இதை எடுத்து நம்ம வந்து இந்த மேங்கோ பல்ப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இப்போ மிக்சி வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது கூட நம்ம இனிப்புக்காக கொஞ்சம் தேன் கலந்துக்கலாம். அது கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை கூட கலந்துக்கோங்க. நான் வந்து தேன் மட்டும்தான் இது பண்ணியிருக்கேன். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். அப்பதான் ஸ்வீட்னஸ் வந்து நமக்கு நல்லா தெரியும். அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஸ்மூத் பேஸ்ட் கிடைக்கும். அது பார்த்தாலே நல்லா அழகா இருக்கும். நம்ம வந்து இந்த கஸ்டர்ட் எல்லாம் வச்சு ஃபிளேவர் செய்வோம்ல அது மாதிரி செம டேஸ்டா இருக்கும். அது வந்து இதை நம்ம வந்து ஒரு சர்விங் பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ இதுல வந்து நம்ம மேல ஃபர்ஸ்ட் ஒரு பிளெண்ட் பண்ணி ஒரு லேயர் எடுக்கிறோம்ல அதை வந்து கொஞ்சமா வச்சுட்டு நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற மேங்கோ துண்டுகளை வந்து அதுக்கு மேல அழகா வச்சு இதுக்கு மேல நட்ஸ் வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு கொஞ்சம் ஜில்லானோடனே குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுங்க. அப்படியே சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா செம டேஸ்டா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குழந்தைக்கும் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், மார்னிங் கொடுக்கலாம். கொஞ்சம் ஆனால் ஜில் பண்ணி கொடுத்தீங்கன்னா செம டேஸ்டா இருக்கும். இங்க பாருங்க என் பையன் சாப்பிட்டு எப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பாய்.